சண்டே மார்னிங் என்ற வீட்டுக்காரர்கிட்ட பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்க. ஆனா நானே செஞ்சு சாப்பிட பிடிக்கல. எங்க அம்மா இருந்திருந்தா செய்ய சொல்லி சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனா அத கேட்டு அவர் என்ன இப்படி ஃபீல் பண்ண வைப்பாருன்னு நினைக்கல. நேரமே அன்னைக்குங்க எந்திரிச்சு போயிட்டு சிக்கனு, மட்டனு, மீனுன்னு 3யுமே வாங்கிட்டு வந்துட்டு, இன்னைக்கு ஃபுல்லா நான் தான் சமைப்பேன். கிச்சனுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா, அப்படியே பின்னாடியே வந்துட்டு இந்த மீன கழுவி குடுத்துரு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி குடுத்துரு. அது மட்டும் போதும் அப்படின்றாங்க. சரி பாவம் நமக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹெல்ப்ப மட்டும் பண்ணி குடுத்தேன். ஒரு யூடியூபரா வீட்ல நான் இருக்கேன். இந்த ரெசிபி எல்லாம் எப்படி செய்யணும்னு என்கிட்ட கேட்காம, டைரக்ட்டா இவங்க யூடியூப்ல போய் வேற சேனல்ல போட்டு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நீயும் சில ரெசிபிலாம் அதுல பார்த்து தானே பண்ற அப்படிங்கிறாங்க. ஒரே இன்சல்ட் ஆயிடுச்சுங்க. இதுல நான் வேற இடையில கிச்சனுக்குள்ள போறப்பலாம் இதையே இங்க இருக்கு, இதையே இங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு ஒரு வழியா வந்து முடிச்சாச்சு. பட் உண்மையாவே பாவம் தாங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இவ்வளோ செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. வாழை இலையில அப்படியே இந்த சூடா பிரியாணி, அப்புறம் 65 மட்டன் சுக்கா, குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு இந்த சண்டே வந்து பெரிய விருந்தா வச்சு என்னை வந்து ஃபில் பண்ண வச்சுட்டாங்க. பட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா